பொய் சொல்லக்கூடாது பாப்பா, என்றும் புறஞ்சொல்லலாகாது பாப்பா. பொய் சொல்லக்கூடாது பாப்பா. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் பொய்யாமை. ஏன் இது ரொம்ப சுலபமான திருக்குறள் தானே, மனப்பாடம் பண்றது ரொம்ப ஈஸியாச்சே. இல்லை பாட்டி, அர்த்தம் தெரிஞ்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரொம்ப இது அர்த்தமும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். பொய் சொல்றது இல்ல அப்படிங்கிற ஒரே ஒரு குவாலிட்டி ஒருத்தங்கிட்ட இருந்ததுன்னா மற்ற எதுவும் கூட செய்யணுங்கிறது இல்லை, அவனுக்கு நிறைய நல்லதான் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளோட மீனிங். ரொம்ப ஈஸி தானே இது? ஆமா. சரி, அதுக்கு ஒரு கதை சொல்லாமா, புரிஞ்சுக்கிறியா ஈஸியா? ஒரு ஊர்ல ஒரு திருடன் இருந்தானாம். திருட்டுத்தனம் மட்டும் இல்லை, அவனுக்கு எல்லா விதமான கெட்ட பழக்கமும் இருந்ததான் அவன்கிட்ட. அவன் என்ன பண்ணான், ஒரு நாள், அப்பெல்லாம் எப்படின்னு கேட்டா டிவிலாம் கிடையாது. ஒரு இடத்துல, பொதுவான ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல பேச்சாளர் வந்து நிறைய சொற்பொழிவெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ அந்த ஊர் ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துலதான் அசம்பிள் ஆவாங்க. அது மாதிரி இருக்கும்போது இவன் என்ன பண்றான், அங்க போறான். போனா ஒருத்தர் வந்து நிறைய கதை சொல்லிட்டு இருக்காரு. ஒருத்தர் அவர் என்ன பண்றாரு, இவன் என்ன தெரியுமா நினைக்கிறான், அங்க போன உடனே நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்க நகையெல்லாம் போட்டு வந்திருப்பாங்க, பணம் பர்ஸ் ஏதாவது கையில வச்சுட்டு இருப்பாங்கல்ல, நம்ம திருடின்னு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அவன் போய் அங்க உட்காடுறான். இவர் என்ன பண்றாரு, கதை சொல்லிகிட்டே இருக்கிறவரு, ஒருத்தர் வந்து நிறைய நல்ல பழக்கங்கள் வச்சுக்கணும், திருடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, அடுத்தவங்களை பத்தி கெட்டதெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டா நம்ம நல்ல சந்தோஷமா இருக்கலாம் லைஃப்ல அப்படின்னா அவர் பேசிகிட்டே இருக்காரு. நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லிகிட்டே இருக்காரு. இது என்ன பண்றான் இவன், என்ன இவரு பொய் பேசக்கூடாது திருடக்கூடாதுலாம் சொல்லிட்டு இருக்காரு, சரி பார்க்கலாம், இன்னைக்கு ஒரு நாளைக்கு வேணா நம்ம திருடாம இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், என்னமோ அவனுக்கு ஒரு நல்ல நேரம் அப்படி தோணிட்டு என்ன பண்ணிடுறான், கதை முடிஞ்ச உடனே அவர்கிட்ட போய் கேட்குறான், இங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் திருட்டு தொழில் தான், நீங்க என்ன சொல்றீங்க, திருடாம இருங்கிறீங்க, நான் திருடாம எப்படி என் லைஃப்பை லீட் பண்றது, நான் வந்து சாப்பிட வேண்டாமா, நான் வாழ வேண்டாமான்னு கேட்குறான். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, சரி நீ ஏன் திருடங்கிறத ஒத்துக்கிட்ட இல்லை, அப்ப இனிமே ஒண்ணு செய், நான் பொய்யே பேசுறது இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு குவாலிட்டியை மட்டும் நீ ஃபாலோ பண்ணு. என்ன குவாலிட்டி? பொய்யே பேச மாட்டேன் இனிமே அப்படிங்கிற ஒரே ஒரு குவாலிட்டியை மட்டும் நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. இவனும் சரிங்க, நான் வந்து முயற்சி செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். கொஞ்ச நாள் ஆச்சு. என்ன பண்றான் தெரியுமா, அந்த ஊர்ல அரண்மனை இருக்கு இல்லையா, அந்த ராஜாவோட பெரிய அரண்மனை, அந்த அரண்மனைக்கு வெளியில நின்றுட்டு அதை நோட்டை விட்டுட்டே இருக்கான், இதுல எப்படி போய் நம்ம திருடுறது அப்படின்னு. அப்பெல்லாம் எப்படி தெரியுமா, இந்த ராஜாவே மாறு வேஷத்துல வருவாரு. ராஜானா ராஜா மாதிரி வர மாட்டாரு, வேற மாதிரி டிஸ்கைஸ், அந்த மாதிரி வேற வேஷத்துல வருவாரு. வந்துட்டு என்ன செய்வார் தெரியுமா, நம்ம ஜனங்கள்லாம் எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு வருவாரு. அன்னைக்கு அவர் நைட்ல வந்துட்டாரு, இந்த திருடனை பார்த்துட்டாரு. பார்த்துட்டு என்ன பண்றாரு, அவருக்கு தெரிஞ்சு போச்சு இவன் திருடன்னு. நீ எங்க என்ன நின்று இருக்க அப்படின்னா, இவன் தான் போய் பேச மாட்டானே, நான் திருட வந்திருக்கேங்க, அரண்மனையில எப்படி திருடுறதுன்னு பார்த்துன்னு இருக்கேங்க அப்படின்பா. அதுக்கு அந்த ராஜா என்ன சொல்வாரு, சரி என்னடா இவன் இப்படி இருக்கானே, சரி ஒன்று நோட்டம் விட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு, சரி சரி நானும் திருட தான் வந்திருக்கேன், அங்க என்னென்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க எனக்கு தெரியாது, ஆனா நிச்சயமா ராஜா கிட்ட நல்ல காஸ்ட்லியா நல்ல விலை உயர்ந்த சாமான் தான் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்றான். இவர் என்ன சொல்றாரு தெரியுமா, உடனே அங்க ஒரு இடம் இருக்கு, அதுல 7 விலை உயர்ந்த கற்கள் இருக்கு, அதுக்கு ரூட் நான் உனக்கு சொல்றேன், நீ அதை திருடின்னு வந்துரு, நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் 2 பேரும் அப்படின்றாரு. சரிங்க அப்படின்ட்டு இவர் கரெக்டா சொல்றாரு. அவனும் போறான், பார்க்கறான், 7 கல் இருக்கு. 7 கல் இவன் என்ன பண்றான், எப்படி ஈக்குவலா ஷேர் பண்ண முடியும், 7 7 எப்படி ஈக்குவல் ஆகும், அதனால 6 எடுத்துடுறான். 6 எடுத்துட்டு ஒரு கல்லை அங்கேயே வச்சுட்டு வந்துடுறான். இந்த ஆள் அந்த மரத்தடியில வெயிட் பண்ணிட்டே இருக்காரு இந்த ராஜா. அவர் வந்து இவன் என்ன பண்றான், அங்க 7 கல் இருந்ததுங்க, 6 கல் நான் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா நம்ம 2 பேரும் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கணும்ல, உங்களுக்கு 3 இருந்தாங்க எனக்கு 3 இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், எடுத்துட்டான் 2 பேரும் 3 கல்லை எடுத்துட்டு 2 பேரும் போயிட்டாங்க. என்னாச்சு, திருட்டு போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில இங்க ராஜா ஒரே
அரண்மனையெல்லாம் திருடு போச்சுன்னு எல்லாரும் ஒரே இது பண்றாங்க. அப்ப ராஜா என்ன தெரியுமா சொல்றாரு, நேரா செக்யூரிட்டி எல்லாம் கூப்பிடுறாரு. ஒரு திருடன் வர அளவுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நல்லா பிடிச்சி திட்டி விட்டுறாரு. அப்புறம் என்ன பண்றாரு தெரியுமா, மந்திரியை கூப்பிடுறாரு, மினிஸ்டரை கூப்பிட்டு என்னென்ன திருடு போச்சுன்னு போய் கணக்கு எடுத்துன்னு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாரு. இவர் என்ன பண்றாரு தெரியுமா, மந்திரி அங்க போறாரு. போனா கரெக்டா அந்த 7 கல் இருக்கிற இடத்துக்கு தான் போறாரு. அவருக்கும் தெரியும் அங்க வந்து 7 இருக்கும் அப்படின்னு. பார்த்தா 1 பாக்கி இருக்கு. இவர் என்ன தெரியுமா செய்யறாரு, எந்த திருடனாவது திருட வந்தவன் பாக்கி ஏதாவது வச்சுட்டு போவானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து தன்னோட பேக்கெட்ல போட்டுட்டாரு. ஆமா, தான் பேக்கெட்ல போட்டுட்டாரு. போட்டுட்டு என்ன பண்றாரு தெரியுமா, ராஜா கிட்ட போய் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. 7 கல் அங்க இருக்கும் ராஜா, 7மே திருடு போச்சு அப்படிங்கிறாரு. ராஜா உடனே 7 கல் இருந்து திருடு போச்சா? ஆமா, சரி சரி, நீங்க உங்க பிளேஸ்ல அங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை கூப்பிடுறாரு. இந்த திருடன்கிட்ட அவர் ஏற்கனவே அட்ரஸ் வாங்கி வச்சுன்னு இருக்கிறாரு. அந்த திருடனை கூப்பிட்டு அனுப்புறாரு. அவன் பயந்துண்டு வரான். ஐயோ ராஜா கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு, ஆனா என்ன பண்ணிட்டான், அரண்மனையில இருந்து எடுத்து அந்த 3 கல்லையும் வேற எடுத்துன்னு வந்துட்டான். எடுத்துன்னு வந்துட்டு நேர ராஜா காலில் வந்து விழறான். நேத்துக்கு என்னென்ன நடந்ததோ ஒண்ணு கூட பொய் பேசாம எல்லா உண்மையும் சொல்லிட்டான். பொய்யே பேசல, உண்மையை எல்லாத்தையும் சொல்லிட்டான். அது ராஜாக்கும் தெரியும் இல்லையா? அதனால என்ன பண்றாரு அவரு, உடனே என்ன பண்றாரு, அந்த 3 கல்லை வாங்கின்றாரு அவன்கிட்ட இருந்து. அவர்கிட்டயும் 3 கல் இருக்கு, எடுத்து வச்சுட்டாரு. மந்திரிய செக் பண்ணுங்க அப்படின்றாரு. எல்லாரும் எதிர்க்கும் மந்திரிய செக் பண்றாங்க. பார்த்தா ஒரு கல்லை அவர் வச்சுன்னு இருக்கிறாரு. அப்புறம் என்ன பண்றாங்க, எடுத்து அந்த ராஜா என்ன சொல்றாரு, ஒரு பொய்யா ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டு திருட வேற திருடி இருக்க, அதனால அவனை தூக்கி ஜெயில போடுங்க மந்திரிய அப்படின்ட்டாரு. இப்ப இந்த திருடனுக்கு என்ன பண்ணிட்டாரு, அந்த மினிஸ்டர் போஸ்ட திருடனுக்கு கொடுத்துட்டாரு. என்ன பண்ணான், அவன் பொய்யே பேச மாட்டான்ல. அவன் இனிமே என்ன சொல்லிட்டான், நான் இந்த ஒரு குவாலிட்டியோட கூட இனிமே நான் திருடவும் மாட்டேன், வேற எந்த கெட்ட பழக்கத்துக்கும் போக மாட்டேன், நான் இனிமே எல்லாருக்கும் நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடன் என்ன பண்றான், நல்லவனா மாறிட்டு எல்லாருக்கும் நல்லது பண்றான். சோ திருக்குறள் என்ன சொன்னார் திருவள்ளுவர், பொய்யாமை ஆற்றின் அறம் செய்யாமை நன்று. தேங்க்யூ பாட்டி. பொய் சொல்லக்கூடாது பாப்பா, என்றும் புறஞ்சொல்லலாகாது பாப்பா. பொய் சொல்லக்கூடாது பாப்பா.